நீ என்ன புரிஞ்சுக்கவே மாட்டியா? நானா தானே உன்னை தேடி வந்தேன். எனக்கு யாரும் இல்லைங்கிறதுக்காக என் மேல அன்பை பொழிய வேண்டாம். அன்ப வார்த்தையால விவரிக்க எனக்கு தெரியாது. எப்பவும் போல சண்டை போட்டு ஒதுங்கலான்னு பாக்குறியா? வேண்டாம் வேண்டாம், ரொம்ப அன்பை காட்ட வேண்டாம். கொஞ்சம் தள்ளிப்படுங்க. நாளைக்கு நீங்க என் கூட இல்லைன்னாலும் நான் வாழணும். அதுதான் நடக்காது. உன்னை விட்டாதானே? அந்த ஆளு ரொம்ப பாவம். ஏன் தான் இப்படி எல்லாம் சுத்திக்கிட்டு இருக்கானோ? நீ சொல்றதெல்லாம் நம்புறதுக்கு எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. கரணும் ஐஸ்வர்யாவும் சொல்றத நீ விட்டுடு. எனக்கு அந்த ஆளை பத்தி நல்லாவே தெரியும். ஆனா ஒரு விஷயம் கன்ஃபார்ம், எங்க யார்கிட்டயும் இல்லாத அப்ரோச் அந்த ஆளுக்கு உன்கிட்ட இருக்கு. பாக்காத, அந்த ஆள் கிட்ட நெருங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். இவனுங்களையெல்லாம் எப்படி டீல் பண்ணுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். மது, ஓவரா பேசாத. he feels it. பல நேரங்கள்ல ஏன்டா இப்படி பண்றோன்னு எனக்கும் தோணும். போதும் போதும், நீ எனக்கு பிஹேவிங் கத்து கொடுக்காதன்னா. நான் இந்த மாதிரி எத்தனை பேரை பாத்திருக்கேன். பழுத்த மரத்தை பார்த்தா கல் எறியணும்னு தோணும். ஒண்ணு இல்லாத மரத்துல கல்ல தூக்கி எரிஞ்சா வெறும் இலை தான் விழும். எங்க பார்த்தாலும் காஞ்ச இலையா கொட்டும். இல்லன்னாலும் எவ்வளவு சொன்னாலும் உனக்கு புரிய போறது இல்ல. ஹலோ நீரன், how are you? Of course. Welcome. நீ ஏன் என்ன கூப்பிடவே இல்ல? விடிற வரைக்கும் நீ பார்த்த ஆம்பளைங்களை பத்தி தான் பேசுவ. உன்ன எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணணும்னு விட்டுட்ட. நீரன் தான் ஃபோன் பண்ணாரு. ஹைதராபாத்தை பேஸ் பண்ணி. இன்னுமா உனக்கு புரியல? போன வாரம் நடந்த ப்ராடக்ட் லான்ச். அவர் இப்ப ஃபோன் மேல ஃபோன் பண்ணி பேசிட்டு இருக்காரு தெரியுமா? அந்த ஆளுக்கு உன்ன ரொம்ப பிடிச்சு போச்சான். உன்னை அவரு ரொம்ப ரொம்ப விசாரிச்சாரு. ஹிஸ் a big shot. கரெக்டா எய்ம் பண்ணா ஒரு பெரிய ஜாக்பாட் அடிச்ச மாதிரி. சரி, அந்த ஜாக்பாட் அடிக்கிற விஷயம் எல்லாம் நீ பாத்துக்கோ. ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். என்னடா இப்படி சொல்றேன்னு நினைக்காத. நேத்து உன்னோட பைலட் ஃபோன் பண்ணியிருந்தாரு. உன்னை பாக்கணும்னு சொன்னாரு. எனக்கு எந்த ஐடியாவும் இல்லைன்னு சொல்ல வேண்டியதானே? அவர் இப்போ உன்னால ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்காரு. அடுத்த வாரம் அவரு மும்பைக்கு வராரு. உன்கிட்ட ஏதோ முக்கியமான விஷயம் பேசணுமா? அத கேட்கணும்னு ஒரு காலத்துல ஆர்வமா இருந்தேன். வேண்டியவங்களை தூக்கி எறிஞ்சிட்டு அவர்தான் என் உலகம்னு ஒரு காலத்துல நம்பினேன். என் மனசு இல்ல, அவருக்கு தேவை என்னோட உடம்புதான்னு நான் புரிஞ்சுக்கிறதுக்குள்ள ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அந்த காஷ்மீர் லேடிக்கும் அவருக்கும் ஏதோ ஒர்க் அவுட் ஆகலையா? உனக்கு என் மேல கொஞ்சமாவது அன்பு இருந்தா என்னை பத்தி எதுவும் தெரியாதுன்னு சொல்லிடு. அந்த ஆளை பத்தின எந்த விஷயமும் நான் கேட்க தயாரா இல்ல. சாரிடி, காலையிலேயே நான் உன்னோட மூட ஸ்பாயில் பண்ண விரும்பல. நாம 11 மணிக்கு ஜுவல்லரி இனாகுரேஷனுக்கு போயாகணும், சரியா? நடந்தது எதுவுமே தப்பு இல்லைன்னு உன்னோட சைட்ல இருந்து நீ ப்ரூவ் பண்றதுக்கு இது ஒரு நல்ல சான்ஸ். நீ அந்த ஆளை விட்டுட்டு வந்ததும் நான் யோசிச்சது இதுதான். ரிலாக்ஸ்டா இரு. டேய் மது அண்ணா ஓகே சொல்லிட்டாரு. இந்த வண்டிக்கெல்லாம் ரொம்ப கஷ்டம் வேற சொல்லியிருக்காரு.
எப்படியும் ஓகே ஆடுன்னு நினைக்கிறேன். டேய் எப்படியாவது ஓகே பண்றா. ஏய் ஷாஜே, ஆ அண்ணே, வாங்கண்ணே. நான் சொன்னல அவன் வந்தான். ஓ, அப்படியா? இப்ப நான் என்ன பண்ணோம்? அண்ணே பண விஷயத்தை எப்படியாவது ரெடி பண்ணி கொடுத்துருங்கண்ணே. ஐயோ இப்ப முடியாதுப்பா, ஏற்கனவே பணம் ரொம்ப ஷார்டேஜ் ஆயிருக்கு. இப்ப நடக்காது, அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். நான் தரேன். இப்ப நான் வரட்டுமா? வரேன், சரிங்கண்ணே. நான் கிளம்புறேன். சரிண்ணே. சரிப்பா, வரேன். சரி. வாடா டேய். மதனா, இவன் யாருன்னு தெரியும்ல? டேய் இந்த நேரத்துல போய் அருமைப்படுத்திட்டு இருக்க, வீட்டுல போய் வாங்கிக்கிடப்படா. சரி நான் வண்டியை பாத்துக்கிறேன். என் உயிரே ஒப்படைச்சிட்டு போறேன், பாத்துக்கிறேன். பாத்துக்கிறேன், அதானே பொண்ணா பாத்துக்கிறது போட. வட்டி கடைக்காரனுக்கு தான் சம்பாதிச்சுக்கிட்டே இருக்கானுங்க. எனக்கு ஒரு டவுட், அந்த கடவுள் இவங்க பக்கம் தான் இருக்காரோ? இதெல்லாம் ரொம்ப ஓவரா இருக்குப்பா. இதுக்கு நடுவுல அந்த பெர்னாண்டஸ் ஒரு லார்ஜே அடிச்சு முடிச்சிட்டான். அப்படியாடா? சான்ஸே இல்ல. நாம எத்தனை தடவை லாட்டரி எடுத்தோம், ஒரு தடவை அடிச்சிருக்காடா. எங்க லாட்டரி அடிச்சா உன்னெல்லாம் பிடிக்க முடியுமாடா? என்னாச்சு? இன்னும் ஆனந்த் வரலையா? இல்லண்ணா. ச்சே, ஒரு அவசரத்துல ஃபோன் பண்ணும்போது தான் லைனே கிடைக்காது. நீ ஒன்றும் வருத்தப்படாதம்மா, அவன் கரெக்ட் டைமுக்கு வந்துருவான். எனக்கு என்ன வருத்தம்? எனக்கு எந்த வருத்தமும் இல்ல. பேங்க் லோன் பாஸ் ஆகலன்னு சொல்லும் போது நான் நர்சிங் போகலன்னு அப்பவே சொன்னேன். அம்மா தான் கட்டாயப்படுத்தினாங்க. பணம் கிடைக்கலன்னா போக வேணாம்ல, அப்பதான் எல்லாரும் நிம்மதியா இருப்பீங்க. உங்களுக்கே தெரியும்லண்ணா, இவ்வளவு ஒரு நர்ஸ் ஆக்கணும்னு இவங்க அப்பா ரொம்ப ஆசைப்பட்டாரு. சரிடா. அனந்த் வந்துட்டான். என்னாச்சுப்பா? கேட்ட அளவுக்கு பணம் கொடுக்க முடியாதுன்னு அண்ணன் சொல்றாரு. இன்னும் கொஞ்சம் பணம் கொடுத்தா இவ தொல்லை கொஞ்சம் குறையுமா? இங்க இருந்து கிளம்புவியா குரங்கு? ஏய். உள்ள வாங்கண்ணா, காஃபி குடிக்கலாம். ஹலோ ஹலோ மாதுரியா? ஹலோ ஹலோ, மாதுரி, நீங்க யாரு? என் பேரு துஷா. மாதுரி மறந்துட்டியா? துஷாவா? யா எனக்கு சுத்தமா ஞாபகம் இல்லையே. டவர் வேற சரியா கிடைக்க மாட்டேங்குது. மாதுரி, அன்னைக்கு நான் தண்ணி அடிச்சிட்டு கீழே விழுந்துட்டேன். கார் ஓட்ட ஓ முடியல. சாரி, சொல்லுங்க சார். அர்ஜென்ட்டா எங்க எதுவும் போறியா? என்ன விஷயம்? ஒண்ணு இல்ல. நீ ஹலோ மாதுரி, சொல்லுங்க. ஐம் சாரி மாதுரி, அன்னைக்கு உங்களை பார்க்கும்போது கொஞ்சம் பிஸியா இருந்தேன். அதுக்கப்புறம் நாம பார்க்கவே இல்லையே. பார்க்கலாம். அன்னைக்கு பார்த்த மாதிரி நம்ம மறுபடியும் சாரி, சந்திக்கலாம். அதெல்லாம் பழைய கதை. சும்மா சொன்னேன். சொல்லுங்க. யூ ஆர் நாட்டி. ஐயோ, இப்ப நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன், புரிஞ்சுக்கோங்க. இப்போ எங்க இருக்க? நான் டிராவல் பண்ணிட்டு இருக்கேன். சோ வாட்? டிரைவ் பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் ஃபோன் பண்றேன், சரியா? ஓகே பை. சரியான தொல்லை, சரியான போர் இவன். ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது சுத்தம் பண்ணணும். ஆம்பளைங்க இதெல்லாம் செஞ்சா உலகம் ஒன்றும் அழிஞ்சிடாது. காலையில தினமும் விளக்கு வைக்கணும். ஏதாவது வாங்கி கொடுத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 3 தடவையும் சாப்பிடலாம். எங்க அம்மா பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும்ல. இங்க பாருங்க, கண்டவங்க கூட சேர்ந்துட்டு ஊரை சுத்தலான்னு மட்டும் நினைக்காதீங்க. நான் ட்ரெயின் பிடிச்சி இங்க வந்துடுவேன். என்ன தூங்குறீங்களா? போடா லூசு. முன்னாடி உங்ககிட்ட சொல்லிருந்தல நான் இங்க இருக்கிற எஸ்என் காலேஜுக்கு போறேன்னு. அப்ப உன்னால என்ன பார்க்க முடியாது. உங்க அம்மாவோட தாளத்துக்கு நீயும் ஆடின. இப்ப வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம்? எனக்கு எப்பவுமே இந்த நர்சிங்கனாலே ஆகாது. சும்மா பார்த்துட்டு நிக்காம ஆசீர்வாதம் பண்ணுடா. பொடி லூசு. லட்சுமி, என்னம்மா பண்ற? சீக்கிரம் வா, டைம் ஆயிடுச்சு. நீ போ, கூப்பிடுறாங்கல்ல. அப்ப நீ வரலையா? நான் வரல. உன்னோட காரை அடமான வச்சுட்டியா இல்ல வித்துட்டியா? பலகாரத்தை மட்டும் சாப்பிடு, குழி எண்ணாத போ.
உதவி வேணும்னா உடனே ஓடி வரதுக்கு யாருமே இல்லை தெரியுமா? நீ நல்லா படிக்கணுமா? உன் குறும்புத்தனத்தை எல்லாம் இங்க காட்டிட்டு இருக்காத, புரியுதா? யார் வராங்கன்னு பாத்தீங்களா மாமா? வாய மூடு. பஸ் வந்துருச்சு, கிளம்ப வேண்டியதுதான். சீக்கிரமா வா, பஸ் போயிடு போகுது. போயிட்டு வரேன்பா. லியோ, சாயங்காலம் 4 மணிக்கு காஃபி ஷாப்ல பார்க்கலாம். ஓகே? சாம்சங் சார் மியூசிக்கில் பாடுற ஒரு சான்ஸ் கிடைக்கிறதே பெரிய பாக்கியம் சார். அதனால தான் நான் உங்களை இப்படி தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கேன் சார். யோ, சாம்சங் என்னோட படத்தை தான் முதல் முறையாக மியூசிக் போட்டார். ஆனால் இப்போ தென்னிந்தியாவில் பிரபலமான மியூசிக் டைரக்டர் சார். நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னா சரி, நான் ஃபோன் பண்ணி ஹாய் லியோ. ஹலோ சார். ஓ சாரி லியோ, உனக்கு ஃபோன் பண்ண மறந்துட்டேன். இவர் தான் லியோ, நல்ல சிங்கர். உங்ககிட்ட சான்ஸுக்காக ரொம்ப நாளாக அலைஞ்சிக்கிட்டு இருக்காரு. ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு. உன் ஸ்டுடியோ கூட ஒரு நாள் வந்தார். ஓ, அன்னைக்கு ஒர்க் இருந்ததுனால லேட் ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடி ஏதாவது பாடியிருக்கீங்களா? 2-3 டிவோஷனல் ஆல்பம்ஸில் பாடியிருக்கேன் சார். சிடியை கொடுத்து அனுப்புங்க, நான் பார்க்குறேன். சரி சார். சரி. வரலாம் வரலாம் வரலாம். வாங்க வாங்க, இன்னும் வாங்க. வரலாம் வரலாம். போதுமாண்ணா? போதும் போதும். சரி. வண்டி வேணும்னா கூப்பிடுங்கண்ணா. கண்டிப்பா கூப்பிடும்பா. சரி. சொன்னா புரிஞ்சுக்கோ. ஹி டிமாண்ட்ஸ் யூ. அவர் பெரிய பிசினஸ் மேக்னெட். 2 நாள் நீ அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும்னு நான் சொல்லிட்டேன். அவரு தன்னோட ஆசைகளை உடனடியா சொல்லாத ஆளு தெரியுமா? இவரோட லெவலே வேற. புரிஞ்சுக்கோ. நோ மது, உனக்கு என்ன பத்தி தெரியும்ல. பணத்து மேல உனக்கு இருக்கிற ஆசை உன்னை இன்னும் மோசமாக்கிக்கிட்டே இருக்கு. நீ யாருக்காக இப்படி சம்பாதிக்க பாக்குற? என்னைக்காவது உன் வாழ்க்கையில நீ ஒரு நல்ல மனுஷா வாழ்ந்திருக்கியா? மது, மேக்ஸிமம் உன்னை நான் பொறுத்துக்கிட்டேன். இதுக்கு மேல என்னால முடியாது. என்னை விட்டுரு ப்ளீஸ். லீவ் மீ அலோன். டிராமா முடிஞ்சதா? என்னையே மறந்த என்னால உன்னை எப்படி ஞாபகம் வச்சுக்க முடியும்? முதல்ல என் சித்தி சொல்லிதான் நான் ஒரு ரூமுக்குள்ள போனேன். எனக்கு கொஞ்சம் கூட முன்ன பின்ன பழக்கம் இல்லாத ஒருத்தன் தான் அந்த ரூமுக்குள்ள இருந்தான். எல்லா சின்ன பொண்ணுங்களுக்கும் இருக்கக்கூடிய வயசு கோளாறுல வரக்கூடிய கனவுகளோட வாழ்ந்துட்டு இருந்தவனா. அன்னைக்கு அந்த ரூம்ல தான் என் வாழ்க்கை மாறுச்சு. நீ சொல்ற மாதிரி எனக்குள்ள பேராசையும் இருந்தது. அந்த சந்தர்ப்பத்தை நான் என்னோட வாழ்க்கையில பயன்படுத்தினேன். இந்த காலத்துல சென்டிமெண்டா இருந்து எந்த பிரயோஜனமும் இல்ல. மூக்கு முட்டை குடிச்சு சுயநினைவு இல்லாத மாதிரி நடிச்ச நம்ம முன்னாடி இருக்கிறவனை சந்தோஷப்படுத்தி மயங்கி எந்திரிச்சு காலையில ஒரு குளியல போட்டா எல்லாம் முடிஞ்சது. திஸ் இஸ் மை பிசினஸ். ஹாவ் அ கஸ்டமர், ஹாவ் அ சர்வீஸ். அந்த தேவர்தன் என்னோட கிளைண்ட். நான் அவனுக்கு உபதேசம் பண்ணல, கொஞ்சமாவது பிராக்டிக்கலா இருக்கணும்னு. இப்படியே காலம் பூரா வாழ்ந்துடலான்னு நினைக்காத. நான் உனக்கு கொடுத்த போனை எடுத்துக்கிறேன். திஸ் இஸ் பிசினஸ். அக்கௌண்ட்ஸ் எல்லாம் நான் அப்டேட் பண்ணிருக்கேன். நீ ரொம்ப சாஃப்டா நல்ல ஃப்ரெண்டா இருந்த. ஆனா இனி உனக்கும் எனக்கும் செட் ஆகாது. டேக் கேர்.
சார் 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 கொஞ்சம் நில்லுங்க சார். சார் சார் உண்மைதான் சார். சார் கொஞ்சம் நில்லுங்க சார், எனக்கு பேசணும் சார். சார் கொஞ்சம் நில்லுங்க சார், ஒரே நிமிஷம் சார். என்ன என்ன வேணும் உனக்கு? சார் நான் தான் லியோ, சிங்கர். ஹோட்டலில் கூட அன்னைக்கு வந்து பார்த்தேனே. இவங்களாம் யாரையா? சார் இவங்கெல்லாம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ். போன வாரம் நான் உங்களை வந்து பார்த்துருந்தேன். நான் பாடின பாட்டோட சிடி வர கேட்டிருந்தீங்க. இதை கொண்டு வந்து வீட்லயோ இல்லை ஆஃபீஸ்லயோ கொடுத்துருக்கலாம்ல. சரி சரி, ஃபோன் பண்ணு, எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். சார் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க சார். முதல்ல இதை கேட்குறேயா? குட் மார்னிங் சார். ஆ, ஓ வாய்ஸை நான் கேட்டேன். ட்ராக் பாட விருப்பம் இருக்கா உனக்கு? பாடுறேன் சார். அப்போ உன்னை ஸ்டுடியோவுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்கிறேன், அங்கே போய் கற்றுக்க. தேங்க்யூ சார். தேங்க்ஸ் எல்லாம் அப்புறம். இவங்களோட சேர்ந்து என்னை மிரட்டுற வேலை வச்சுக்காத. என் பேரை காப்பாற்றணும். டேய் நம்மளை பற்றி தான் பேசுகிறான். என்ன இப்போ என்ன சொன்ன? ஒன்றும் இல்லை சார். ம், அப்போ நான் ஸ்டுடியோக்கு போட்டுமா சார்? ஆ போ. சரி சார். வாயை வச்சுட்டு சும்மா இருக்க ஏய், மாதிரி வாழ்க்கையில தான் நீ சும்மாறா, மாறுறியா? உண்மையை சொன்னேன். எப்படியாச்சும் நல்லா பாடிடுறா. நடா நடா. இல்லடா கொஞ்சம் volume ட்ராக் வைங்க. தனியாக பிரிக்கணும். அதை லிரிக் எல்லாம் கரெக்டாக இருக்குல்ல? டேய் தானன்னம் ஒரு சங்கீதம் நான் பாட இது புது ராகம் அதையே ஹை பிச்சில் பாடு. அணி அணியாக புது பல்லவிதானே நாம் ஆமா, காத்திருந்த நல்லா இருக்குல்ல? இல்ல சங்கீதம். ஐ பிச்சில் நல்லா இருக்கு. அவன் எவ்வளவு சொன்னாலும் கேட்கறதே இல்லை மச்சான். ஏய் ஒரு ப்ளீஸ் கொஞ்சம் சைலண்டா இருக்கு. சங்கீதம் நான் பாட இது சொன்ன புது மாதிரி கலக்கிட்டானா? ராகம். கட் கட் கட். ஏய் கெட் அவுட். நீங்க வெளியே போங்க போங்க. பெரிய சங்கராபரணம் எடுக்கிறான். வாடா. இளமான்களின் காதல் இது போல் தானே. உன் ஃப்ரெண்ட்ஸோட பெரிய தொல்லையா போச்சு. சார் நீ முன்னேற வழியை பாரு, அவங்களோட சேர்ந்து சுத்திட்டு இருக்காத. சாரி சார். நான் ஆ சரி, பார்க்கலாம். நான் ஃபோன் பண்றேன். தேங்க்யூ சார். சொந்த வீட்லேயே விருந்தாளி மாதிரி வாழ்கிற வாழ்க்கை இருக்க, அது ரொம்ப கொடுமையா. அதெல்லாம் உனக்கு சொன்னால் புரியாது. இந்த நதியும் படகும் நிம்மதியாக நீந்தி குளிச்சதும், ஓ அதெல்லாம் மறக்கவே முடியாது. அதெல்லாம் இருக்கட்டும், அம்மா எப்படி இருக்காங்க? ஆயுர்வேதிக்கும் அலோபதியும் சேர்ந்த ஒரு ஃபியூஷன். ஓ என்ன இந்த இடத்த நீ விலைக்கு வாங்க போறியா என்ன? கவுத்து விட்டுறாத, இது கவர்மெண்ட் இடம். வெறுத்து போச்சு. ஒரு நல்ல வழி கிடைச்சதும் என் மனசில் இருக்கிற எல்லா ஆசைகளையும் நான் ஒதுக்கி வச்சிட்டேன். முடிஞ்ச அளவுக்கு சாதிச்சோம். என்னவோ நான் பெருசா இழந்த மாதிரி தோணுது. குடும்பம், நண்பர்கள், சில சமயம் இதெல்லாம் ஒரு நடிப்புன்னே தோணும். அது நீ பிஸியா இருக்கிறதுனால உனக்கு அப்படி தோணுது. நல்லா சேர்த்து வச்சல்ல. அப்படி இல்லடா, ஒன்றும் இல்லாதப்ப இருக்கிற ஒரு சந்தோஷம் இருக்கு தெரியுமா? டிவி முன்னாடி உட்காந்துக்கிட்டு கண்டபடி என்ன கிடைக்கிறத சாப்பிட்டுக்கிட்டு, அந்த சந்தோஷம் வேற. அது சரி. இஷ்டப்படி எழுந்துக்கிட்டு நினைச்ச இடத்துக்கு போய்கிட்டு ஆலமரத்துலையும் மாமரத்துலையும் உட்காந்துக்கிட்டு பழங்களை சாப்பிட்றது இருக்கு, அந்த நினைவுகள் வேற. இந்த தலைமுறை பசங்களுக்கு அந்த சந்தோஷங்கள்லாம் கிடைக்கிறது இல்ல. நீ ஃபீல் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும், ஆனா இவ்வளவு சீக்கிரம் நான் எதிர்பார்க்கல. சொந்த இடத்தை விட்டு வெளியூருக்கு போன எல்லாருக்குள்ளேயும் இந்த ஒரு சோகம் இருக்கத்தாண்டா செய்யும். அதனாலதான் நானும் சொல்றேன், அதெல்லாம் விட்டுட்டு வந்துடு. சரி, அடுத்து உன் பிளான் என்ன? இன்னும் ஒரு வாரத்துக்கு டைட்டா வேலை இருக்கு. அதற்கட்டும், உன்னுடைய ப்ராஜெக்ட் என்னாச்சு? ஒரு நல்ல சப்ஜெக்ட் கிடைச்சிருக்கு. பொது பசங்க தான், ஆனா கதை நல்லா இருக்கு. நீ ஏன் கேட்டு பாரு. கேட்டுருவோம். அதுக்கு என்ன? சரி, நாளைக்கு ஈவினிங் எந்த ப்ரோக்ராமும் வச்சுக்காத. உனக்காக ஒரு ஸ்பெஷல் ட்ரீட் அரேஞ்ச் பண்ணிருக்கேன். மறக்காம வந்துடு. ஓகே, பாய். ஹலோ, என்னடா செல்லக்குட்டி? ஓ
ஓ என்னாச்சுடா? என்னோட ஸ்கிரிப்டை கம்ப்ளீட் பண்ணிட்டேன்டா. இது மட்டும் சினிமாவா ஆகட்டும், கான்செப்ட் சூப்பரா இருக்குடா. ஒரு இன்டர்நேஷனல் சப்ஜெக்டா. பெரிய இன்டர்நேஷனல் சப்ஜெக்ட் தூங்க விட மாட்டானுங்க பாரு. முதல்ல ஏதாச்சும் ஒரு ப்ரொடியூசர் கிட்ட போய் கதையை ஓகே பண்ற, அதுக்கப்புறம் இப்படி பேசு, நாங்க ஒத்துக்கிறோம். ஒருத்தன் மியூசிக் அலையறான், ஒருத்தன் கதைன்னு அலையறான். நம்ம தூக்கத்தை காலி பண்ணிடுறானுங்க. நீ இப்போ ரூம்லயா இருக்க? இருக்கேன். நான் இப்ப அங்க வரேன். என்ன விஷயம்? இல்ல, எனக்கு ஒரு வேலை ஆக வேண்டியது இருக்கு. ஹலோ, என் பொண்ணுக்கு ஒரு கிட்டார் வாங்கினேன். இப்போதான் அவன் சொன்னா நீ நல்லா டியூன் பண்ணுவேன்ட்டு. டேவிட், நம்மளோட புது கதையோட டெவலப்மெண்ட் இவர் தான் பண்றாரு. வினய், அந்த கதையை பத்தி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணணும். இவன் எந்த சப்ஜெக்ட் செலக்ட் பண்ணாலும் அதை கேட்கணுன்ற ஆர்வம் எனக்கு இருக்கும். இவரும் உடனே ஓகே பண்ற ஆளும் கிடையாது. சும்மாரா, நம்ம அடுத்த வாரமே மீட் பண்ணலாம். அந்த கிட்டாரை கொஞ்சம் டியூன் பண்ணிடுறீங்களா? அதை நான் பார்த்துக்கிறேன் சார். ஐயோ, சுவாத்திடா. ஹலோ சுவாதி. ரொம்ப ஓவரா பேசாதண்ணா. என்னாச்சு? நேத்து உனக்கு எத்தனை தடவை ஃபோன் பண்ண? சிட்டில ஒரு ப்ரோக்ராம் இருந்தது. சும்மா போய் சொல்லாத. இப்போ நான் ரூம்ல தான் இருக்கேன். சரி, பார்க்கலாம். ஏய், நீ எதுக்கு இங்க வந்த? வேற நான் என்ன பண்ணணும்ங்கற? ஃபோன் பண்ண ஃபோன் எடுக்க மாட்டேங்கிற. என்ன விஷயம்னு தெரிய வேண்டாமா? ஏன்டா சுத்த விட்டு வேடிக்கை பார்க்கற? போன வாரம் ஒரு பொண்ணை நீ மீட் பண்ணல, அந்த விஷயத்தை நீ இவகிட்ட சொல்லவே இல்லையா? நான் மீட் பண்ணேனா? என்னடா நீ தானே சொன்ன சுவாதி விட பார்க்க அழகா இருக்கா, நீளமான கூந்தல் இருக்கு, அதான் கிட்டாரிஸ்ட் லக்ஷ்மி. ஆமா, இவகிட்ட சொல்ல வேண்டிய பல விஷயங்களை நீ மறைச்சிக்கிட்டு தானே இருக்க. அப்ப நீங்க எல்லாரும் சேர்ந்து என்ன கிண்டல் பண்ணிட்டு இருக்கீங்கல்ல? சரி, நீங்களா கிளம்புங்க. அப்படியே அவனையும் கூட்டு போயிட்டு போ. வாடா. நடக்கட்டா நல்லா இருந்தா சரி, போடா. உண்மையில இந்த லட்சுமி என்னை விட ரொம்ப அழகா இருப்பாளா? ஹாய் வினய். சார், நீ ப்ரிப்பேர்ட் தானே? நாம புதன்கிழமை ஈவினிங் மீட் பண்ணலாம். தேங்க்யூ சார். ஓகே சார். என்னடா அவன் குட்டி போட்ட பூனை மாதிரி சுத்துறான்? தெரியலடா. நேத்து நைட்டு ஃபுல்லா இவன் தூங்கவே விடல. கதை சொல்ல வாய்ப்பு கிடைச்சிட்டு எக்ஸைட்மெண்ட்ல இருக்கான்டா அவன். எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்குடா. நேத்து நைட்டு ஃபுல்லா டாய்லெட்ல தானே இருந்த? போயிட்டு வாயா, இங்க நேரம் அடிச்சிடாத. நிறுத்துறியா? இவ்வளோ சீக்கிரமா ஒரு ப்ரொடியூசர் கிட்ட கதை சொல்ல வேண்டியிருக்குன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லடா. நாளைக்கு ஈவினிங் தானே மீட் பண்ணணும்னு சொன்னாங்க. ஆமா, நமக்கு ட்ரை பண்ணலாம்டா. மேபி உன்னோட கதை ஓகே ஆனாலும் ஓகே ஆகலாம். நீதான் மச்சான் என் உயிர் நண்பன். சார், சமூகத்துல நம்மள மாத்தக்கூடிய ஒரு விஷயம், வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு முடிவு தப்பாயிடுச்சேங்கிறதுனால மனசுல வேதனையோட வாழ்ற ஒரு பொண்ணோட கதை தான் சார் இது. அவளோட சோகத்துக்கு என்ன காரணம்? சார், உதாரணத்துக்கு ஒரு ஏர் ஹோஸ்டஸ். அவங்க வேலையில மீட் பண்ண பைலட்டோட நெருக்கமா பழகுறாங்க. 2 பேருக்கும் நல்லா ஒத்து போகுது. ஆனா வீட்டுல யாருக்கும் பிடிக்காதனால அவங்களே முடிவு பண்ணி ஒன்னா வாழ ஆரம்பிச்சிடுறாங்க. ஓகே. சில மாசங்களுக்குள்ளேயே அந்த ஆளோட உண்மையான நோக்கம் என்னன்னு அந்த பொண்ணுக்கு தெரியுது. அந்த ஆளோட சாமர்த்தியமான பேச்சுல, அந்த ஆள் கொடுக்குற ப்ராமிஸை பார்த்து மயங்கி போற பெண்கள்ல
இவளும் ஒருத்தி தான் அவ சீக்கிரமாவே புரிஞ்சுக்கிட்டா. அந்த ஆளை தன்கிட்ட இருந்து விலகி போன்னு அவ சொல்ல ஆரம்பிச்சா. அந்த மாதிரி சூழ்நிலையில ஒரு பொண்ணு முடிஞ்ச அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி தானே வாழ்வா. முடிந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துகிட்டு இருக்கா. ஆனா அவ ஃப்ரெண்ட்ஸையும் சந்தோஷப்படுத்தி வாழணும்னு சொன்னானா? ஓ, இதெல்லாம் நடக்கிறது ஒரு மெட்ரோபாலிட்டன் சிட்டியோட அட்மாஸ்பியர்ல தான். அமலா இப்போ அவளோட வாழ்க்கை சிட்டில தனியாக அமைஞ்சிருக்கு. கண்டபடி சுத்திக்கிட்டு இருக்கிற மாதிரின்னு ஒரு பொண்ணுக்கிட்ட தனியாக வந்து மாட்டிக்கிறா. ஈவென்ட் மேனேஜ்மெண்ட்டு, மாடர்ன் கோஆர்டினேஷன் சொல்லிக்கிட்டு பணத்தை தூக்கி எறிகிற முதலாளிங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு பிஸ்னஸ் பண்ணி கொடுக்குற பொண்ணு தான் அவ. ஒரு ஈவெண்ட்டில் வச்சு தான் தேவதத்தன் அமலாவை மீட் பண்ணுறான். ஒரு கிளைண்ட்டாக தான் மீட் பண்ணாலும் தேவதத்தனும் அமலாவும் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்தாங்க. 2-3 கம்பெனி நடத்துகிற ஐடி கம்பெனி டைரக்டர் தான் இவர். ஓ, ஒரு ஹஸ்பண்டுங்கிற நிலையில் எப்போவுமே அங்கீகாரம் கிடைக்காத, அரை மனசோட எந்த ஒரு நிம்மதியும் இல்லாமல் நல்ல நல்ல மூமெண்ட்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணிட்டு இருக்கிற, மனசுக்கு பிடிக்காத ஒரு பொண்ணு கூட வாழ்ந்துட்டு இருக்கிறவர் தான் அந்த ஆள். ஆனால் ரொம்ப நல்லவர். பிஸ்னஸ் மேக்னெட்டாக இருந்த அந்த ஆள்கிட்ட நெருங்க விருப்பமே இல்லாத அமலா மாதிரி கிட்ட சண்டை போட்டு பிரிஞ்சிடுறாங்க. ஹலோ, கிரீன்லேண்ட் டாக்ஸி சர்வீஸ். ஆமா சொல்லுங்க மேடம். உங்களுக்கு என்ன வேணும்? எத்தனை மணிக்கு வண்டி அனுப்பணும்னு சொல்லுங்க மேடம். நாளைக்கு 8 மணிக்கு ஷார்ப்பா காலையில் 8 மணிக்கு வேணும். அட்ரஸ் சொல்லுங்க மேடம். அட்ரஸை நான் SMS பண்றேன். ஏசி வேணுமா நான் ஏசி வேணுமா? ஏசி. ஓகே தேங்க்ஸ். ஹேவ் a nice day மேடம். சரி சரி ஓகே சரி. அனந்து தானே? ஆமா, யாரு? நான் டிராவல் சுகு பேசுறேன். என்ன? ஒரு அர்ஜென்ட்டான விஷயம். எனக்கு வேலை இருக்கு. அனிக்கு ஃபோன் பண்ண உங்களுக்கு ஃபோன் பண்ண சொன்னாரு. முடியாதுங்க, எனக்கு முக்கியமான வேலை இருக்கு. ப்ளீஸ் அனந்து. முடியாதுன்னு சொல்றேன்ல. கஸ்டமர் நேத்தே புக் பண்ணிருக்காங்க, இங்க பக்கத்துல தான். கஸ்டமரை மிஸ் பண்ணிட்டா முதலாளி என்ன ஒரு வழி பண்ணிடுவாரு. உங்க ஆபீஸ் வரைக்கும் கொண்டு வந்து விடுறேன். அது போதும் அது போதும் அது போதும். ஒரு 500 ரூபா ஆகும். இந்த தூரத்துக்கு 500 ரூபாவா? முடியாதுன்னா வேற ஆளை பாத்துக்கங்க. சரி சரி, நான் அட்ரஸை SMS பண்ணிடுறேன். சரி. நேரம் பார்த்து கரெக்டா கறக்குறானுங்க பாவிங்க. எட்டு மணிக்கு வர சொன்ன, மணி இப்ப 8:30 கிளம்பிட்டாங்க மேடம். இப்ப வந்துருவாங்க. சிட்டில பயங்கரமான டிராபிக். டிராபிக் அது இதுன்னு சொல்லி சும்மா கதை விடாதீங்க. இல்ல இல்ல மேடம், வண்டி இப்ப வந்துரும். ஓகே. மேடம், கிரீன்லேண்ட்ல இருந்து வந்திருக்கேன். நான் கேட்டது டாக்ஸி, கூட்ஸ் வண்டி இல்ல. ஒருத்தருக்கு இந்த வண்டியே தாராளம். ஆபீஸ்ல இருந்து வேற வண்டி வந்துரும். யாருக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி இல்ல. ஏசி வேணுமா நான் ஏசி வேணுமான்னு கேட்டுட்டு ஏசி தானே மேடம் ஓகேன்னு சொன்னா. இந்த வண்டியை கொஞ்சம் கிளீனாவது வச்சு கூடாது? என் மேல கோவப்படாதீங்க மேடம். 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க. சாரி. சரி போங்க. ஏதோ எங்க கிட்ட இருக்கிற இந்த வண்டியை வச்சு நாங்க பொழைச்சு போறோம், விடுங்களேன். என்னாச்சு? ஒரு நிமிஷம். கையில பணம் வர்றதுக்குள்ள செலவு. இந்த வண்டியை எடுக்கும் போதே நினைச்சேன் இன்னைக்கு வேலையை காட்டணும். 10 ரூபா கையில இருந்தா பொறுக்காத. என்னாச்சு? சாரி மேடம், வண்டி கொஞ்சம் ரிப்பேர் ஆயிடுச்சு. ஓ, இப்போ என்ன பண்றது? மேடம் ஒரு நிமிஷம், நான் ஃபோன் பண்ணி பார்க்கறேன். பாபுண்ணா இல்லைங்க. என்னடா
என் வண்டி ஒரு சின்ன பிரச்சனை. உன்னோட வண்டிக்கு என்னைக்கு தான் பிரச்சனை இல்லாம இருக்கு? உன் வண்டி என்னைக்குடா நல்லா இருந்தது? இங்க பாருமா, நேரத்துக்கு எங்கேயாவது போனோம்னா என் வண்டியில வந்து உட்காரு. கரெக்ட், நீங்க அந்த வண்டியிலே போங்க. ஸ்டார்ட் பண்ணுங்க. ம். இவ்வளவுதான் பிரச்சனையா? ஆமா, பழைய வண்டியில அப்படிதான் இருக்கும். கொஞ்ச நாள் ஓடும்ல. ஓடும். ஹலோ மேடம், உங்களால 7 மணிக்கு ஹோட்டல் சிட்டி வியூக்கு வர முடியுமா? 7 மணிக்கு தானே? வரேன். மேடம், உங்க வீடு வந்துருச்சு. மேடம், சுத்தம் மாட்டினடா மவனே. மேடம் 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 மேடம், பார்த்து வாங்க. காசை கொடுக்காம தூங்க போயிட்டாங்க. அனந்தோ, அனந்தோ, ஏதாவது கம்ப்ளைண்டா? உங்க வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சா என்ன? கம்ப்ளைண்டா? ஒண்ணுமே தெரியாத பாப்பா மாதிரியே பேசுறாள. என்ன அப்படி அதிசயமா பாக்குறீங்க? என்னாச்சு? நேத்து ராத்திரி கொஞ்சம் குடிச்சேன். அதை நீங்க சொல்லிதான் தெரியணுங்கிறது இல்ல. சாரி, உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேனா? என் கையில இருந்த காசை கொடுத்து வண்டியை கிளீன் பண்ணி வச்சிருந்தேன். என்ன வாமிட்டு! நானும் எவ்வளோ வாமிட் எடுத்திருக்கேன். கோயிலில் மணி அடிச்சப்பதான் விடிஞ்சிருச்சுன்னு தெரிஞ்சுது. அப்புறம் கொஞ்ச நேரம் அப்படியே வண்டியில் சாஞ்சேன், தூங்கிட்டேன். இதெல்லாம் வழக்கமா நடக்கிறது இல்ல. அப்போ இதை நாங்க நம்பணும். அப்போ நான் கிளம்பட்டுமா? ஒரு நிமிஷம். இந்தாங்க, கணக்கெல்லாம் ஒன்றும் பார்க்க வேண்டாம். சாயங்காலம் 5 மணிக்கு நான் சிட்டி வரைக்கும் போகணும். வந்துருவீங்கல்ல? வரேன். இன்னைக்கு வாமிட் எடுப்பீங்களா? ஏன்னா வரும்போது பெரிய ஒரு கவர் எடுத்துட்டு வரேன். என்னடா வண்டியை பக்காவா ரெடி பண்ணியா? முடிச்சிட்டேன்டா. ஆரம்பத்தில் ஆள் கொஞ்சம் டென்ஷன் ஆனா, அப்புறமா க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ மறுபடியும் வேலை வச்சிருச்சு. அந்த பொண்ணு நம்பர் கொடுத்தப்போ ஃபோன் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஸ்ரீதரன் கடையில் இருக்கும்போது தான் ஃபோன் வந்தது.
அங்கே போய் பார்த்தா மேடம் சரியான டைட்டு. பணத்தை வாங்காமல் திரும்பி வர முடியாதுல்ல, அதான் கொசுக்கடியில் அப்படியே படுத்து தூங்கிட்டேன். அதனால தானே 2000 ரூபா கிடச்சிது. இருக்கிறவன் கொடுக்கறதுனால தான் இல்லாதவன் பொழைச்சிக்கிட்டு போகிறான். ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்க நல்லா தான் பேசுகிறாங்க. ஓ, அப்போ அதனால தான் இவ்வளோ செலவு பண்ணுறியா? அப்படி போடு. ம். எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. லேட் ஆகுதுன்னா நீங்க கிளம்புங்க. லேட் ஆகுது, ஆனா வண்டிக்கு டீசல் அடிக்கணும். 24 மணி நேரமும் சுத்தி சம்பாதிக்கிற காசை எந்த பேங்க்ல டெபாசிட் பண்றீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? உங்களை மாதிரி ஒரு கஞ்சனை நான் பார்த்ததே இல்ல. அடேங்கப்பா. கஷ்டப்பட்டு உழைக்கிறேன், எல்லாம் வாழணுங்கிறதுக்காக தானே. இன்னைக்கு என்கிட்ட பணம் எதுவும் இல்ல, அக்கவுண்ட்ல வச்சுக்கோங்க. இந்தாங்க. என்னமோ உங்களுக்கு கொடுக்கணும்னு தோணுச்சு, அதான் வாங்கினேன். இனிமே நீங்க இந்த மாதிரி ஷர்ட் போட்டுக்கிட்டு என் கூட வந்தீங்க, ஷர்ட்டை கிழிச்சிருவேன், ஜாகிரதை. தேங்க்யூ. அப்புறம் ஃபோன் பண்ணுங்க. அனந்து, எனக்கு என்னவோ இதெல்லாம் சரியா போடல. என்ன உள்ளர்த்தம் வச்சு பேசுற? யோகம் வரதா இருந்தா வழியில தங்காது தம்பி. நீ சுத்தி வளைச்சு பேசாம நேரடியா விஷயத்த சொல்லு. பூனை மாதிரி கண்ணை மூடிக்கிட்டு பால் குடிக்கலாம்னு நினைக்காத. நடத்து பார்த்து மாட்டிக்கிட்டு தொலைக்காத. இதுதான் மச்சான் லாட்ரின்னு வாங்க. ஏன்டா நீ வேற. ஹலோ. ஹலோ அனந்து. மேடம், நான் தான் பேசுறேன். பெங்களூர்ல இருந்து வந்துட்டீங்களா? வந்துட்டேன். நீங்க பிஸியா இருக்கீங்களா? இப்ப கொஞ்சம் வேலை இருக்கு. அப்போ சாயங்காலம் வரீங்க? சாயங்காலம் பார்க்கலாம். ஓகே. சரி. குட் ஈவினிங் மேடம். வாங்க உட்காருங்க. படத்துக்கு போகலான்னு நினச்சேன், அப்போ தான் நீங்கள் ஃபோன் பண்ணீங்க. லாரி ஓட்டிகிட்டு இருந்தேன். லாரி ஓட்டினா சம்பளம் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். அதாங்க இந்த மண், ஆற்று மண் எடுக்கிற வேலை. ஒரு வாரம் சம்பாதிக்கிறதா ஒரே நாளில் சம்பாதிச்சிடலாம். அதான் கொஞ்சம் பிஸியாக இருந்தேன். என்ன திடீர்னு பெங்களூர்லாம் போயிட்டு வந்தீங்க? சரி, நான் அப்போது கிளம்புறேங்களா? நாளைக்கு எங்கேயாவது போகணுன்னா ஃபோன் பண்ணுங்க. அனந்தோ. என்னங்க? எனக்கு என்னமோ மாதிரி இருக்கு. என்னன்னு தெரியல. டென்ஷன் ஆனதால தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி வர சொன்னேன். அப்போ நீங்க ஃபோன் அட்டெண்ட் பண்ணல. நாம வெளியில எங்கேயாவது போயிட்டு வரலாமா? ஜஸ்ட் ஃபார் எ சேஞ்ச். இப்போ இந்த ராத்திரி நேரத்துலயா? நான் வேற கார் எடுத்துட்டு வரல, சசி என்ன வண்டியில தான் வந்திருக்கேன். என்னாச்சு? உங்களால என் கூட இன்னைக்கு துணைக்கு இருக்க முடியுமா? சில நேரங்கள்ல என் கூட யாரும் இல்லைன்னா எனக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிடும். ஐயோ, கிச்சன்ல பால் அடுப்புல வச்சிருக்கேன், இப்போ வந்துடுறேன். நீங்க போங்கடா, நான் படத்துக்கு வரல. ஏன்டா? இல்லடா, எனக்கு வேற ஒரு முக்கியமான வேலை இருக்கு. சரிடா. சரி. என்ன பணியில வந்து உட்காந்துட்டீங்க? நான் சும்மா கேம் விளையாடிக்கிட்டு.
உங்களுக்கு தூக்கம் வரலையா? நீங்க படுத்துக்கங்க, நான் கொஞ்ச நேரம் பொறுத்து வந்து தூங்குறேன். ஏன் அப்படி? ஆர் யூ வெயிட்டிங் ஃபார் எனி சே கால்? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. உங்களுக்கு ஆட்சேபணம் இல்லைன்னா நானும் இங்க உட்காந்துக்கலாமா? பண்ணியில இந்த நிலாவை பார்த்துக்கிட்டு இருக்கிறது ரொம்ப நல்லா இருக்குல்ல? வாழ்க்கையில பல பேர் ஆசைப்பட்டதை அடையணுங்கிறதுக்காக இந்த மாதிரி நல்ல தருணங்களை மிஸ் பண்ணிடுறாங்க. அவங்களால நிம்மதியா கூட இருக்க முடியாது. இந்த ஸ்மோக்கிங் ஒரு அடிக்ஷன் தான். அதுக்கு அடிக்ட் ஆயிட்டா அதுக்கப்புறம் ஒன்றும் செய்ய முடியாது. சவுண்ட்லெஸ், அவுட் ஆஃப் ஃபோக்கஸ், செய்யறது எல்லாமே தப்பா தான் இருக்கும். ஓகே, யூ ஜஸ்ட் கேரி ஆன். எனிவே, குட் நைட். குட் நைட். குட் மார்னிங். குட் மார்னிங். நீங்க ஏன் ரூம்ல வந்து தூங்கல? நான் உங்களுக்காக பெட்ஷீட் எல்லாம் போட்டு வச்சிருந்தேன். டிவி பார்த்துட்டு இருந்தேன், அப்படியே தூங்கிட்டேன். ஆனா நான் ஒன்றும் பைத்தியம் ஆயிடல. ஆனா இங்க சில பேர் இருக்காங்க, கொஞ்சம் சிரிப்பாங்க, கொஞ்சம் அழுவாங்க, சின்ன குழந்தை மாதிரி நடந்துக்குவாங்க. வெக்கமா இல்ல? சும்மாரு. ஹலோ, என்ன சார் எங்க இருக்கீங்க? சொல்றீ குரங்கு, என்ன பண்ற? மரத்துக்கு மரம் தாவிட்டு இருக்கியா? போட எருமை மாடு. ஏய், ஆமாமா. டேய், அதை எதுன்னு சொல்லி சமாளிக்காத. டிக்கெட் காசை கேட்டுருவோம் தானே சினிமாவுக்கு வராம இருந்த? இல்லடா, ஒரு முக்கியமான வேலை. ஆமாமா, வேலை தான். சினிமாவுக்கு வரலான்னு நினச்சிருந்தா கிளம்புனேன். அப்புறம் என்ன? டிப்பர் ஓட்டிட்டு இருக்கும்போது அந்த மேடம் பெங்களூர்லேருந்து வந்தேன்னு ஃபோன் பண்ணாங்க. நேரில் பார்க்கணுன்னு சொன்னாங்க. அதான் நானும் அவங்க வீட்டுக்கு போனேன். அங்கே போய் பார்த்தா சென்டிமெண்ட்டாக அழுதுட்டு இருக்காங்க. நான் தான் சொன்னேன்லடா, அவங்களுக்கு ஏதோ ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கு. நைட்டு மட்டும் ஸ்டே பண்ண முடியுமான்னு கேட்டாங்க. மறுத்து பேச முடியலடா. ஆமாமா, மறுத்தெல்லாம் பேச முடியாது. இனிமே எல்லாம் அப்படி தானே. டேய் போட, உனக்கெல்லாம் எப்போவுமே அதே நினப்பு தான். அவங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லை, ரொம்ப நல்ல கேரக்டர். மாதுரிக்கும் உனக்கும் சண்டை ஆயிடுச்சமே, அவ போனா என்ன? உனக்கு ஒரு புது ஃப்ரெண்டு கிடைச்சிருக்குல்ல? காலையில ஒரு ஃபோன் கால் வந்தது. நீ எப்பவும் என்கிட்ட சொல்ற மாதிரி அவ எனக்கு ஃபோன் பண்ணா. சஞ்சனா தான் சமுதாயத்துல என்னுடைய மனைவியை அங்கீகரிக்கப்பட்டவ. உண்மையாவா? தட்ஸ் a great news. அந்த பிரகாசம் சாரோட முகத்துல தெளிவா தெரியுது. ஓ, thank God. அவ பெங்களூருக்கு வரேன்னு சொல்லிருக்கா. I should meet her on 20th next month. வருவாங்க சார். உங்களை மிஸ் பண்றதால அவங்களுக்கு ரொம்ப வருத்தமா தான் இருக்கும். I'm sure she will be back with lots of love for you. Yes, she will be back. நீங்க போயிட்டு வாங்க, நான் வரல. உங்களை அப்படி சோம்பேறியாக்க நான் விட மாட்டேன். வா, வாங்கன்னு சொல்றேன்ல. இதோ கொஞ்ச தூரம் தான், ஜாலியா போயிட்டு வரலாங்கிறேன்ல. மச்சான் சூப்பரா இருக்காடா. நான் தம்பி ஆளை கூட்டு வந்து சுத்த வந்திருக்கியா? கொஞ்சம் வழி விடுறீங்களா ப்ளீஸ்? அப்படியெல்லாம் போயிட முடியுமா? என்ன கண்ணு, இந்த இடம் உனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சோ? இங்க பாருங்க, சும்மா எங்களை தொல்லை பண்ணிட்டு இருக்காதீங்க. நாங்க உங்களை தொல்லை பண்ண வரலப்பா. நீங்க வாடி. விடு. ஏய், விடு. ஏமா பதட்ட படாம பாத்து. ஏய், விடுன்னு சொல்றேன். ஏய் ஏய் விடு. ஏய் விடுடா. ஏய் ஏய் விடு. ஏய் ஒன்னுடுவேன். சாரி பாஸ், இதுக்கு மேல அடிக்காதீங்க.
விட்டுரு. உங்கள மாதிரி எத்தனை பேரை பார்த்திருக்கேன். சரி சரி போதும் விடு. போடா. இந்த சின்ன விஷயத்தை மரியாதை ஓடி பேசி சும்மா விளாசுறீங்க. உன்னெல்லாம் பொளக்கணும்டா. அட கூல் பாஸ். போடானா. என்ன பாஸ் நீங்க பெருசா ஒண்ணும் பண்ணலையே. ஜஸ்ட் மிஸ் மச்சான், விட்டா பொளந்திருப்பான். நான் வாழ்க்கையில வழி மாறி போயிட்டேன். என் மேல அன்பு வச்சிருந்தவங்கள நான் ஏமாத்திட்டேன். உங்களால என் மனசை புரிஞ்சுக்க முடியுது ஆனந்தம். நீங்க ஒரு பாவம்னு தெரியுது. நெருக்கமானவங்க என் பேரை சொல்லி கூப்பிட்டாதான் எனக்கு பிடிக்கும். அனந்தம், சார், ஆரம்பத்துல இருந்தே அனந்துவோட பேச்சு, சமுதாயத்துல அவன் பணத்தை சேர்க்கறதுக்கு அவன் பண்ற கஞ்சத்தனம், அதெல்லாம் பார்க்கும்போது அவளுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது. கண்ட நேரத்துல குடிச்சுக்கிட்டு இருந்த அமலாவை கேர் எடுத்துக்கிட்டு பார்த்துக்கிட்டு அந்த நம்பிக்கை, ரவுடிங் கிட்ட இருந்து காப்பாத்தின அந்த தைரியம், ஒரு லைஃப் செக்யூரிட்டியா அவனை பார்த்தா. பெங்களூர்ல தான் ஃப்ரெண்டை பார்க்க போன அமலா பேருக்கிட்டு போய் திரும்ப வந்த நிலையில எப்பவும் அனந்த கூடவே இருக்கணும்னு அவ ஆசைப்படுறா. ஏற்கனவே ஒரு வாட்டி அடிபட்டதால புது ரிலேஷன்ல அவளுக்கு ஒரு கேப் வேணும். அதுதான் சிச்சுவேஷன் டேவிட். தேவதத்தன் கிட்ட அந்த மாதிரி ஒரு டிஸ்டன்ஸ் அவங்க கீப் அப் பண்றாங்களே, ஆனா இவ்வளவு சீக்கிரம் அவங்க மனசளவுல நெருங்கிறது. எப்பவுமே தனிமையில இருக்கிறவங்களுக்கு யாராவது ஒருத்தங்க கை கொடுத்தாங்கன்னா அந்த தனிமை அவங்கள ஏத்துக்கும். அந்த ஆளு கூடவே இருக்கணும்னு மனசு துடிக்க ஆரம்பிச்சிடும். ஒரு லைஃப் செக்யூரிட்டி அவனை பார்க்கும்போது அவளுக்கு தோணுது, ஒருவேளை அவ முதல்ல செலக்ஷன் பண்ண அந்த பையன்கிட்ட இல்லாத விஷயமா தான் அது இருக்கும். தேவதத்தன் சஞ்சனாக்குள்ள ஒரு ரீயூனியன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அனந்த் அமலோட சேர்த்துக்கு ஒரு காரணமா இருக்கலாம். என்ன கண்ணா உன்னை பார்க்கவே முடியல? அட நீங்களா? கொஞ்சம் வேலை இருந்தது, உட்காருங்க. அந்த ஏர் ஹோஸ்டஸ் அடிக்கடி வண்டி வேணும்னு கேட்குறாங்க போல இருக்கு. ஊர்ல பசங்க தான் பேசிக்கிட்டு இருந்தானுங்க. ஊருக்காரனுங்க ஏதாவது பேசிக்கிட்டு தான் இருப்பானுங்க. நீ எப்பவுமே அங்கதான் இருக்கியாமே. ஒருத்தன் முன்னேறது அவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஏர் ஹோஸ்டஸா இருந்தாங்க, இப்போ சிட்டியில் ஏதோ பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க. படிச்சது வளர்ந்ததெல்லாம் பெங்களூர் தான், ஆனா நம்ம ஊர். ஒரு சின்ன வேலை இருக்கு. அவங்க தான் கேட்குறாங்களா? இல்ல இல்ல, இது வேற. லக்ஷ்மி நேத்து ஃபோன் பண்ணியிருந்தா, நீ அவளுக்கு ஃபோன் பண்றதே இல்லையாமே. அவ ஃபோன் பண்ணா கூட நீ எடுக்க மாட்டேங்கிறன்னு அவ என்கிட்ட சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டா. அவ ஒரு லூசு. சும்மா என்னை பத்தி நினைச்சு கவலைப்படாம நல்லா படிக்க சொல்லுங்க அவளை. அவனுக்கு புதுசா ஒரு கஸ்டமர் கிடைச்சிருக்காங்க, அவங்களுக்கு வண்டி ஓட்டணுமா. அவன் ரொம்ப பிஸியா இருக்கான். வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கும்போது போன் எடுக்க முடியுமா? போலீஸ்காரனுக்கு தான் கேமராவோட நிக்கிறானுங்களே. அதெல்லாம் அவ சொன்னா புரிஞ்சுக்கிட்டா பரவாயில்ல. சரி சரி, நான் கிளம்புறேன். வீட்டை லாக் பண்ணிடுங்க. What a pleasant surprise, sir. என்னால நம்பவே முடியல. Fantastic. சான்ஸே இல்ல. I'm sorry. Where is your Ananthu? அனந்த் வெளியில போயிருக்காரு. You are very interesting, Amala. Are you serious? நானா தேர்ந்தெடுத்த வாழ்க்கையை விட்டுட்டு தான் வந்தேன். ஆனா சில நேரங்களை தனியா இருக்கும் போதெல்லாம் வாழ்க்கையில நடந்து பார்த்ததை யோசிச்சா பயமா இருக்கும். என்னோட முடிவு சரியானு எனக்கு தெரியல, ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், அனந்து என் மேல ரொம்ப அன்பு வச்சிருக்காரு. அவர் கூட இருக்கும் போது ஐ ஃபீல் ஐ மோர் சேஃப். சொல்றது கேளு. நீ இது வரைக்கும் உன் வாழ்க்கையில இழந்ததை பத்தி நினைக்காத. எல்லாம் நல்லதே நடக்கும்னு யோசி. சார், நான் உங்களை ஹர்ட் பண்றேனா? Never.
இங்க பாருங்களா, நாம விரும்புறவங்க சந்தோஷமா இருக்கும்போது தான் நம்ம மனசுல சந்தோஷம் பொங்கும். உன்னை வந்து பார்க்கணும்னு என் மனசுக்கு தோணுச்சு. அப்புறம் அனந்து கிட்ட நான் அவரை விசாரிச்சேன்னு சொல்லு. நான் கிளம்புறேன். ஓகே சார். அவர் இங்க வருவாருன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. உன்னை பார்க்கணும்னு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணாரு. மொபைல ட்ரை பண்ணேன், ஆனா நாட் ரீச்சபிள்னு வந்தது. ஃப்ளைட்டுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு தான் அவர் கிளம்பிட்டாரு. எனக்கு அவரு நிறைய உதவி பண்ணிருக்காரு. என் மேல ரொம்ப அன்பு வச்சிருக்காரு. பல சமயங்கள்ல நிறைய அட்வைஸும் கொடுத்திருக்காரு. நீங்க ஏன் எதுவுமே பேசாம இருக்கீங்க? நீ பேசுறியேன்னு கேட்டுட்டு இருந்தேன். எப்படி இருக்கீங்க மேடம்? நான் வெளியே போயிட்டு வரேன். உனக்கு என்ன தைரியம் இருந்தா நீ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருப்ப? அந்த பையனை கேள்வி கேட்க யாருமே இல்லையா? தேவன் இந்த விஷயத்தை பத்தி என்கிட்ட சொல்லும் போது அவர் என்கிட்ட பொய் சொல்றாருன்னு நினைச்சேன். இங்க பாரு, இப்ப என்ன குறை சொல்லி பேசுறதுக்காக தான் நீங்க வந்திருக்கேன்னா தயவு செஞ்சு ஒரு காஃபியை குடிச்சிட்டு கிளம்பு. உனக்கு கிண்டல் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. இந்த வயசுல எப்பவும் உன் கூட ஒருத்தன் இருக்கிறது நல்லதுதான். இப்பதானே நீ ஆரம்பிச்சிருக்க. உன் அழகு கொஞ்சம் குறைஞ்சதுன்னா அவன் தன்னால வேற ஒருத்தைய தேடி போயிடுவான். அது வரைக்கும் இந்த வீட்டுல அவனுக்கு இடத்த கொடு. இடம் கொடுக்கணுமா இல்ல விரட்டணுமான்னு நான் முடிவு பண்ணிக்கிறேன். என்னோட விஷயத்துல யாரும் தலையிட தேவையில்லை. என்ன பார்த்தா உனக்கு ரொம்ப எரிச்சலா இருக்கா? உண்மையை சொல்லணும்னா எனக்கு உன்னை பார்த்தாலே பயமா இருக்கு. தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன், ரொம்ப தேங்க்ஸ். அன்னைக்கு உன்கிட்ட நான் அப்படி பேசினதுக்காக இப்ப கண்டிப்பா வருத்தப்படுறேன். நீ இப்பவும் ஒரு கனவுல தான் வாழ்ந்துட்டு இருக்க. அந்த காலத்து கதைகள்ல ஒரு கந்தர்வனை காதலிக்கிற அழகான பொண்ணு மாதிரி தான் நீ. உன்ன மாதிரி எத்தனையோ பேருக்கு நான் ஆதரவு கொடுத்திருக்கேன். 17 வயசுல என் வாழ்க்கை ஆரம்பிச்சது தெரியுமா உனக்கு? முதல்ல எனக்கு நடந்ததை நினைச்சு வருத்தமா தான் இருந்தது. அதுக்கப்புறம் இதுல என்ன தப்பு இருக்குன்னு தோணுச்சு. துணைக்கு யாரும் இல்லாம தனியா வாழ்ந்துட்டு இருந்த என்ன கொஞ்சமாவது மனசாட்சி பார்த்து என் கூட பழகுனது நீ மட்டும்தான். அந்த நல்ல எண்ணத்துலதான் உன்னை நான் ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டேன். நான் சொல்றது உண்மை. இது வரைக்கும் ஒண்ணு மட்டும் இல்ல, ஒரு பொண்ணையும் மிஸ்யூஸ் பண்ணதில்ல. இதுவும் நடிப்புதானா இல்ல உன்னால என்ன ஒரு தப்பான பொண்ணா மட்டும்தான் பார்க்க முடியுதுல்ல? ஆமாமா, நேத்து தானே. டேய் வந்துட்டான்டா. ஏய் மச்சான், எங்க போயிருந்த? அதை ஏன்டா கேக்குற? நேத்து ஒரு இடத்துல போய் நல்லா மாட்டிட்டேன். எப்பா என்னடா வர வர உன்னை பார்க்கவே முடியல. நான் இங்கே தான்டா இருக்கேன். வீட்டை க்ளீன் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. எதுக்கும் டைமே கிடைக்க மாட்டேங்குது. எப்படா டைம் கிடைக்கும்? டபுள் டியூட்டி பார்க்கறான்ல. ஆமா, அவ பேர் என்னடா? நீங்க நினைக்கிற மாதிரி ஒன்றும் இல்லடா. அவங்க ரொம்ப டீசென்ட். டீசென்ட் தான். கிரீன்லாண்ட்ல நான் வண்டி ஓட்டிட்டு இருக்கும்போது ஃபுல் டைட்ல இருக்கும்போது கொண்டு போய் விட்டது நான் தான்டா. என் கையில இருந்துதான் அவ இவன் கைக்கு வந்திருக்கா. செம்மையா இருப்பாடா. இவனுக்கு செவுத்தை தாண்டி போனது வரைக்கும் தான் ஞாபகம் இருக்கு. அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷன்ல தான் எந்திரிச்சான். பெரிய பெரிய கான்டாக்ட்ஸ் இருக்கிறவங்கடா. அங்கெல்லாம் நம்ம போய் மாட்ட முடியாதுல்ல. உனக்கு அவ போதுன்னு தோணுச்சுன்னா எனக்கு ஒரு சான்ஸ் குடுறா. இவன் தான்டா அந்த பொண்ணுக்கு மாமாவா இருக்கான். பின்னாடி சுத்தும் போது சந்தோஷமா தான் இருக்கும்.
ஒரே ரூம்ல பேசி பழகி ஒரே ரூம்ல கை வைக்கிறான் அவனை தோச்சிரும். ஏன்டா சும்மா இருக்கிறவன் நோண்டி விட்டு அடி வாங்கிட்டு இருக்க? விடுடா. அவனுக்கு அப்படி ஒரு யோகா இருந்தா அனுபவிச்சுட்டு போட்டுண்டா. ஷார்ப் 6:30 I'll be there. Okay? நீ இப்ப போய் தான் ஆகணுமா? அனந்த் வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் வெளியில போலாமே. இல்ல, ஆகஸ்ட் குரூப்போட ஒரு லான்ச் இருக்கு. அங்க நிறைய விஐபிஸ் எல்லாம் வருவாங்க. இது எல்லாத்தையும் விட்டுட்டு நீ எப்போ செட்டில் ஆக போறேன்னு சொல்லு. என்னால இதுக்கு பதில் சொல்ல முடியல. அவளா, அந்த ஆண்டவன் உண்மையில அன்பு வச்சிருக்கான். He is more mature, rich, lovable. அதான் பெட்டர்னு எனக்கு தோணுது. உனக்கு உபதேசம் பண்ண நான் ஆள் இல்ல. ஆனா நீ ஏற்கனவே ஒரு முடிவெடுத்து அது தப்பா போய் இப்பவும் வருத்தப்பட்டு இருக்கிறவ. சோ எப்பவும் ஜாக்கிரதையா இருக்கணும்னு. நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க. ஓகே, பாய். 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 டேக் கேர். என்ன அப்படி உத்து பாக்குறீங்க? எதையோ மறைக்கிறீங்க. என்ன சொல்லிட்டு போனா உன்னோட ஃப்ரெண்டு? அவன் ரொம்ப நல்ல பையன், ஜாக்கிரதையா இரு, கால் கட்டு போடாம இப்படி பண்றது சரியில்லைன்னு சொன்னாங்க. என்னாச்சு? நான் தொட்டேன், அதுக்கு ஏன் கத்துறீங்க? ஐயோ, என்ன அடிபட்டிருக்கு? ஊர்ல ஒரு சண்டை ஆயிடுச்சு. கீழே விழும்போது கல்லுல இடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இந்த ரவுடிசத்தால நிறுத்தலாம்ல. உங்களால எனக்கும் நிம்மதி இல்லாம ஆயிடுச்சு. பெரிய ஹீரோன்னு நினைப்போம். உன்னை பத்தி எப்ப பார்த்தாலும் கண்டபடி பேசிட்டு இருந்தான். ஏற்கனவே நான் வார்ன் பண்ணியிருந்தேன், கேட்க மாட்டேங்கிறான். கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல. பசங்கெல்லாம் தடுத்துட்டானுங்க, இல்லைன்னா அவனை பிரிச்சிருப்பேன். உங்களுக்கு என் மேல இருக்கிற அன்பு உண்மைன்னா நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா? ஏன் ஒண்ணும் பேச மாட்டேங்கிறீங்க? கிட்ட நெருங்கும் போது ரொம்ப ஆசையா இருந்தது. என் மேல அன்பு காட்டுற உன்னோட மனசு, அது எனக்கு கொடுக்குற ஒரு சந்தோஷம். உன்னை தனியா விட்டுட்டு போக என்னால முடியல. அப்ப நீயும் எல்லாரும் மாதிரி தான் என் உடம்புதான் ஆசைப்பட்டிருக்கல. என்ன ஏற்கனவே ஏடகூடமா போயிட்டு இருக்கு, கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. அவன் மேல காண்டா தான் இருப்பான். போ சொல்ற அவனை. இருந்தாலும் அந்த பொண்ணுகிட்ட என்ன மந்திரத்தை சொல்லி அவளை மயக்கின? நீயும் உதவாங்கிட்டு தான் போற. என் வண்டி ஒர்க் ஷாப்ல இருக்கு, எனக்கு பணம் வேணும். அதான் உங்ககிட்ட கேட்கலான்னு. நாசர் கான் கிட்ட உன் விஷயத்தை பத்தி சொல்லியிருக்கடா. போன வாட்டி நீ கொடுக்க வேண்டிய பணத்தை சரியா கொடுக்கல, அதான் காரணம். வேணும்னா உன் அல்லு மேடம் கிட்ட கொஞ்சம் பணத்தை கேட்டுப்பாரு. அந்த பார்ட்னர்ஷிப்ல இருந்த பொண்ணு பிரிஞ்சு போனதுக்கு அப்புறம் அவளும் ரொம்ப டைட்டா தான் இருக்கா. அதெல்லாம் சரியா வராதுடா. நீ நடக்கிறது ஏதாவது இருந்தா சொல்லு. அன்னைக்கே உனக்கு அந்த வண்டி எடுக்கும் போது சொன்னல, பேசாம ஒரு ஆட்டோ ஏடுறான்னு. என்ன பண்றது, வரது வழியில தங்காதுன்னு. அது சரி, ஒரு விதத்துல அந்த வண்டியால தான் உனக்கு அந்த பொண்ணே கிடைச்சா. நீ சத்தியமா அடி வாங்கிட்டு தானே போற? கோச்சுக்கு அதை மச்சான், நான் சும்மா தான் சொன்னேன். நான் 2 இடத்துக்கு கலெக்ஷன் போக வேண்டியது இருக்கு. ராத்திரிக்குள்ள உனக்கு ஏதாவது ரெடி பண்ணி கொடுக்குறேன், நீ போயிட்டு வாடா. எப்படியாவது ரெடி பண்ணி நான் பாத்துக்கிறேன், போ. இவர் என்னோட சங்கர் மாமா. ஓ, நல்ல சரக்கு அடிச்சிட்டு வர்றாரு. யார மயக்கிறதுக்காக போய்கிட்டு இருக்க?
உங்ககிட்ட நான் அப்பவே சொன்னேன்ல இந்த மாதிரி வேலையெல்லாம் விட்டுறான்னு. நீ எப்படி கேப்ப? நீ தான் மயங்கி போயிருக்கல. வண்டி எடுங்க. ஏய், என்ன தாண்டி நீ கிளம்பிடுவியா? டேய், இந்த பொண்ணு அட்டை மாதிரி ரத்தத்தை உறிஞ்சிக்கிட்டு தான் விடுவா. மாமா வழி விடுங்க, எதா இருந்தாலும் நாம அப்புறம் பேசிக்கலாம். போடா. இப்ப நான் உனக்கு தேவைப்பட மாட்டேன். உன்னை தேடுற ஆம்பளைங்களை போய் பாரு. உனக்கு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. உனக்கு அப்படியே சந்தோஷம் பத்தலன்னா என் வாயில நல்லா வருது. மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். அனந்தோட மாமா வச்சேன்னு பாக்குறேன். இல்லன்னா இவர்கிட்ட இந்த பேச்சு கேட்க தான் என்ன கூட்டு வந்தீங்களா? வண்டி எடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன்ல. கண்டபடி பேசாதீங்கன்னு சொன்னா கேட்க மாட்டீங்க. குடிச்சா சும்மா இருக்கணும். நீ யார மறந்தாலும் லட்சுமியை மட்டும் மறந்துடாதப்பா. இவ பேய்டா, பெரிய பேய். அவ முகத்தை பார்த்தாலே தெரியுது. குடும்பத்தை அழிக்காம விட மாட்டா. நான் சொன்ன சரியாதான் இருக்கும். உன் சங்கர் மாமா பேச்சை கேளுடா. நீ நல்லாவே இருக்க மாட்டடா. நீ உருப்படவே மாட்ட. எந்திரிக்கண்ணே. என்னண்ணே? வாங்கண்ணே, வாங்க. நீ உருப்படவே மாட்ட சொல்லிட்டான்டா. அண்ணா விடுங்கண்ணே. அவனை இந்த தோல் மேல தூக்கி போட்டு வளர்த்தவன்டானா என்ன தூக்கி எறிஞ்சிட்டு போறான். அவனுக்கு துணை இல்லாம அழுதுகிட்டு இருந்த நேரத்துல நான் தாண்டா அவனை தோல் மேல தூக்கி போட்டு வளர்த்தேன். இப்ப வளர்ந்து பெரிய ஆள் ஆன உடனே எங்கிருந்தோ வந்த அந்த பொண்ணுக்காக அவன் என்னைய தூக்கி எறிஞ்சிட்டு போறான்டா. எனக்கு இந்த தண்டனை எல்லாம் வேணும்டா. நாங்க 11 o'clock அங்க வந்துருவோம். நான் கொஞ்சம் டாக்டரை பார்க்கணும், அப்புறம் ஷாப்பிங் பண்ணணும். ஈவினிங் ஒரு லான்ச்சிங் ப்ரோக்ராம் இருக்கு. முடிஞ்சா அதை அட்டென்ட் பண்றியா? நோ, நான் ப்ரிப்பேர்டா இல்ல. வேற யாரையாவது அரேஞ்ச் பண்ணிக்கோ. ரொம்ப பிஸியா இருக்க போல இருக்கு. உன்னை நேர்ல பார்க்கவே முடியல. ஷாப்பிங் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் டைம் இருந்தா பார்க்கலாம். உன்னோட வேலையெல்லாம் முடிச்சிட்டு எனக்கு ஃபோன் பண்ணு. ஓகே? ஓகே, பாய். பாய். கோவப்பட்டா ஒரு முயல் மாதிரி. மாதுவோட எதிரி இப்போ நீதான். இன்னும் உனக்கு கோபம் குறையலையா? போகட்டும், விடு. அந்த கிழவன் தண்ணி அடிச்சிட்டு மனச நோக்கடிச்சிட்டான். அந்த கோவத்தை தானே நான் உங்க மேல காட்டிட்டேன். ஏன் இப்போ இவ்ளோ கோவப்படுறீங்க? கிழவனா? என்னை தூக்கி வளர்த்த மனுஷன் மேலே கை வச்சுட்டேன். இனிமே அவரோட முகத்துல நான் எப்படி முழிப்பேன்? என்ன பண்றேன்னு எனக்கே ஒன்றும் புரிய மாட்டேங்குது. கார்ல இருந்து நான் இறங்கிருக்கவே வேண்டாம். அத பத்தி நினைச்சு கவலைப்படாதீங்க. நாம அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுருவோம். நாம சிட்டி வரைக்கும் போயிட்டு வரலாமா? நான் வரல. சிட்டிக்குன்னு இல்லை, நான் வேற எங்கேயும் வரல. அனந்தும் நான் ஒரு டாக்டரை பார்க்கணும். ப்ளீஸ். மற்றவங்களோட தேவைக்கு முன்னாடி நான் எப்பவும் ரிமோட்டாக மாறிடுறேன். அவங்களோட பிரச்சனைக்கும் துக்கத்துக்கும் நடுவில் நான் என்னையே மறந்துடுறேன். நீங்க என்கிட்ட யாரோ மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க. இப்ப என்ன பார்த்தா தொல்லை மாதிரி இருக்கா? இங்க இருந்தா எனக்கு பைத்தியம் தான் பிடிக்கும். ஒரு நிமிஷம் கூட எனக்கு நிம்மதிங்கிறதே இல்லை. அப்போ நானும் வரேன். நான் செஞ்ச தப்புக்கு நீங்க எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? என்னது நீங்களா? கொஞ்ச நேரம் நடக்கலாம் வா. எனக்கு உன்னை பார்த்தா பொறாமையா இருக்கு. இப்போ நீ சொல்றதுதான் எனக்கு சரின்னு படுது. அந்த பையனை உண்மையிலேயே பாராட்டி தான் ஆகணும். அவன்கிட்ட ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. அனந்தோ போன் எடுக்கவே இல்லை. அவங்க மாமா கிட்ட சண்டை போட்டதால டென்ஷனா இருந்தாரு. உன்னை நான் ரொம்ப காலமா பாத்துக்கிட்டு இருக்கேன் அமலா. என்ன ப்ராப்ளம்னு சொல்லு. இல்ல, நத்திங். வாழ்க்கையில இதெல்லாம் ரொம்ப சகஜம்தான்.
நீ அம்மாக போறங்கிற விஷயத்தை கேள்விப்பட்டதும் நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டேன் தெரியுமா? ஒரு பொண்ணோட வாழ்க்கை கம்ப்ளீட் ஆகுறதா அவ தாய் ஆகும்போதுதான். நடந்தது எல்லாத்தையும் மறந்துட. நீ ஆசைப்பட்ட மாதிரியே ஒரு நல்ல வாழ்க்கை உனக்கு கிடைக்கும். பீ சியர்ஃபுல். கம் ஆன். எனக்கு ஒரு ஷாப்பிங் இருக்கு, அதை முடிச்சிட்டு நான் உன்னை வீட்ல ட்ராப் பண்றேன். வா. நீ டென்ஷன் ஆகாதடா. எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு கண்டிப்பா உண்டு. நீ நினைக்கிற மாதிரி இல்லடா, எனக்கு நிம்மதியே இல்லை. சரி, அது இருக்கட்டும். அந்த பொண்ணு என்ன சொல்றா? அவள் என்ன சொல்லுவா? ஒரு வகையில் பார்த்தா அவள் ரொம்ப பாவம்டா. எனக்கு என்ன செய்யறதுன்னே புரிய மாட்டேங்கிறா. சரி, நீ டென்ஷன் ஆகாத. நான் போய் சங்கர் அண்ணனை பார்த்துட்டு வரேன். மாமா கிட்ட நான் அந்த மாதிரி நடந்திருக்க கூடாதா? பாய். குட் நைட். குட் நைட். நீ எனக்கு ட்ரீட் தரணும். அந்த பையன்கிட்ட சொல்லிடுன. ஓகே, சரி, வரேன். பாய். பாய். ஊர்க்காரங்க எல்லாரும் நீங்க தண்ணி அடிக்கிறத நிறுத்திட்டேன்னு சொன்னாங்க. ஆனா நீங்க தூங்குறதே கல்லு கடையில தானே? அண்ணிய பாக்கும்போது எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. வேலை முடிஞ்சு வரும்போது கடையில கூட்டம் ரொம்ப அதிகமா இருந்தது. ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கினேன். உங்களெல்லாம் அடிச்சு கண்டிக்க ஆளே இல்ல. என்ன அடிச்சு வளர்க்கறதுக்கு ஆள் இல்ல? நீ இருக்க, இதோ எவ்வளவு இருக்கா. அவன் என்னை அடிச்சு கீழே தள்ளி விட்டுட்டான். அதை எத்தனை பேர் பார்த்தாங்க தெரியுமா? நீ என்னை அடிச்சு தள்ளி விட்டுட்டு போனல, அதே வழியில உன்னை சின்ன வயசுல எத்தனை முறை கூட்டிட்டு போயிருக்கேன் தெரியுமா? அந்த இடத்துலயே என்னை தள்ளி விட்டுட்டு போயிட்டியாடா. நான் சும்மா தான் தள்ளனேன், ஆனா விழுவாருன்னு எதிர்பார்க்கல. அவரை கை கொடுத்து தூக்கி இருக்கலாம்லடா. சரி விடுங்க. நீ எதுக்காகடா அந்த பொண்ணு கூட சுத்திக்கிட்டு இருக்க? ஊர்க்காரங்க கண்டபடி பேசிக்கிட்டு இருக்காங்க. மானம் போகுது. நீங்க என்ன இப்படி கண்டபடி பேசிட்டு இருக்கீங்க? வீட்டுல வேற வேலையே இல்லாத மாதிரி. நான் வீட்டுக்கு போறேன், நீ வரியா? சீரியல் போடுற நேரம் ஆச்சு. ஹலோ. ஓகே, பண்ணிடலாம்டா. ஹலோ சார், பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சா? ஓகே ஓகே, கிளம்புங்க. வியாழக்கிழமை தானடா, நான் வரேன். ஹலோ, என்ன சார் இன்னைக்கு ஊர் சுத்த போலையா? இங்க பாரு, உன்னை பத்தி கோபிகா என்கிட்ட நிறைய விஷயங்களை சொல்லிட்டு தான் இருக்கா. ஊர் சுத்துறது அதிகமாயிடுச்சுல? நீ ரொம்ப மாறிட்டியே. காலேஜ்ல நல்ல ஸ்மார்ட்டான பசங்க எல்லாம் என் பின்னாடி சுத்திட்டு தான் இருக்காங்க. உன்னை பத்தி அம்மா என்கிட்ட போன் பண்ணி பேசின போது நான் உங்களை திட்டினேன். என்னன்னு தெரியல, மனசே கேட்கல. என்ன பிரச்சனை? அல்லுவுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? அவளுக்கு பிடிக்கணும், இப்ப என்ன பண்றது? உங்களுக்கு என்ன பிடிக்காதா? எனக்கு உங்களை பிடிக்காதா? உனக்கு அவளை பிடிக்காது. எனக்கு பிடிக்கும். எனக்கு உன்னையும் பிடிக்கும், அல்லுவையும் பிடிக்கும். அல்லு ரொம்ப பாவம், அவளுக்கு யாரும் இல்ல. அப்ப நான் பாவம் இல்லையா? நான் உன்னை என் உயிரை விட அதிகமா நேசிச்சேன்டா. என்னை பத்தி கொஞ்சமாச்சும் யோசிச்சு பாத்தியா? என்னையும் அறியாம நான் உன்னை மறந்துட்டேன். ஆனா நான் உன்னை மறக்கலையே. என்னால இப்ப அவளை பிரிஞ்சு வர முடியாது லட்சுமி. நான் உன் மேல கோவப்படுறதுக்காக என்னை விட்டுட்டு போயிடாத. இப்போ உனக்கு சந்தோஷமாடா? சரி வா, போய் ஏதாவது சாப்பிட்டு வரலாம். லக்ஷ்மி ஏன்டா இப்படி பண்ணிக்கிட்டா? மாமா ஏன் என் மேல இப்படி கோவப்படுறாரு? பசங்க இல்லாத அவருக்கு அவ தான் பொண்ணு மாதிரி இருந்தா. அந்த வாயாடி பொண்ணு இந்த மாதிரி பண்ணுவான்னு யாருமே எதிர்பார்க்கலையே. அவர் மனசு நொந்து போய் இந்த மாதிரி ஏதாவது பேசிருப்பாருடா. நீ எதுவும் மனசுல வச்சுக்காத. லக்ஷ்மியை நான் இவ்வளவு நாள் புரிஞ்சுக்காம இருந்துட்டேனடா.
அவ என்ன ஒரு ஃப்ரெண்டா பார்க்கறான்னு நினைச்சுதான் அவகிட்ட நான் எல்லா உண்மையும் ஓப்பனா சொன்னேன். பாவண்டாவ. சரி விடு, டென்ஷன் ஆகாத. சொல்றா. நான் லக்ஷ்மியை பார்க்க வந்தோம். நல்லா இருக்கா? நீ வாடா. அனந்துக்கு அமலா ஒரு பாரம் ஆயிட்டால, அது நேச்சுரல் தான். அனந்து ஃபர்ஸ்ட் கிடைச்ச ட்ரீட்மெண்ட்லேயே நொந்துட்டான். சங்கர் அண்ணன், ஊர்க்காரங்களோட பழி, சாபம் அவன் மனசு வலிக்க ஆரம்பிச்சிருக்கு. லக்ஷ்மி அவனை விரும்பலன்னு வருத்தப்பட்டா. ஊர்ல பிரச்சனை பெருசாக ஆரம்பிச்ச உடனே லக்ஷ்மி லீவ் போட்டு வந்திருக்கா. அனந்து அமலாவை லவ் பண்றேன்னு சொன்ன உடனே அவன் மனசுல நிம்மதின்னு ஒன்று இல்லாமலே போயிடுச்சு. அவ தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு ட்ரை பண்றா. அது நல்லா இருக்குமா? நீ தான் சொல்லுவியே, இன்சைட் லவ் பத்தி எவ்வளவு பேசியிருக்கோம். வெளியில ஒன்றும் இல்லாத மாதிரி தான் பேசுவாங்க. உள்ளுக்குள்ள ஆதரவா இருக்கிறவன அளவுக்கு அதிகமா காதலிக்கிற ஒரு பொண்ணு. கதை கொஞ்சம் பழசான மாதிரி இருக்கு. இப்ப இருக்கிற ஜெனரேஷன் இதை ஒத்துக்க மாட்டாங்கல்ல. வெளியே வாடி நாதாரி, உன்னை பார்க்கறதுக்காக தான் நீங்க வந்திருக்கேன். வெளியே வாடி. போலீஸ் இருந்தாலும் எவனா இருந்தாலும் வர சொல்லு. கதவை திறக்கிறியா இல்ல நாங்க உடைச்சுக்கிட்டு உள்ள வருவா? கதவை ஓட மச்சான். ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற பொண்ணு மட்டும் செத்தா அதோட உன் கதை முடிஞ்சது. ஏய் வெளியே வாடின்னு சொல்றோம்ல. ஏன்டா பிரச்சனை பண்றீங்க? டேய் அந்த கருப்பம் பேச்ச கேட்காதடா. அந்த பொண்ணோட வாழ்க்கையை அழிச்சிட்டு இவன் மட்டும் அவன் கூட நிம்மதியா வாழ்ந்துட்டா நம்ம எல்லாம் ஆம்பளையா இருந்து என்னடா பிரயோஜனம்? நீ உன் வேலையை பார்த்துட்டு போடா. ஏண்டா நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்களேன்டா. நீங்க சொல்ற மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லடா. ஹாஸ்பிடல்ல அனந்த் கிட்ட லட்சுமி பேசிக்கிட்டு இருக்கிறத கேட்டு தான் நான் இங்க வரேன். சொல்றத கேளுடா. டேய் உங்களுக்கு இங்க என்னடா வேலை? பிரச்சனை பண்ணி அடி வாங்குறதுக்குனே வந்திருக்கீங்களா? இங்க இருக்கிற உன் ஆள்கிட்ட கொஞ்சம் விஷயங்கள் நாங்க சொல்ல வேண்டிய 4 கேள்வி கேட்டுதான் நாங்க இங்க இருந்து கிளம்பலாம்னு இருக்கோம். என்ன சரியா? ஏய் ஏய் வாடா. என்னடா இப்படி வரீங்க? விடுங்கடா. ஏய் என்னடா அடிக்கிறீங்க? ஏய் சொல்லுங்க நல்லா சொன்னா கேளு. ஏய் ஏதாவது விபத்து நடக்க போகுது. ஏய் அவன மடக்கி கூட்டுவாங்கடா. அனந்து ஏய் ஏய் கேடா டேய் வாடா. ஏய் தடு. ஏய் அனந்து வாடா. சொன்னா கேளு. அவன மடக்கி கூட்டுவாங்கடா. வாடா. ஏய் வந்துடா. ஏய் உன்னை சும்மா விட மாட்டேன்டா. ஏய் வாங்கடா. உன்னை ஒட்டமா கடிச்சிடுறேன். ஏய் நான் போறல போடா. ஆளுகிட்ட வேலையை காட்டுங்க. என் அம்மாவோட அதிகமா என் மேல பாசம் காட்டின என் மாமாவோட சாபம் தான் எனக்கு இந்த மாதிரி எல்லாம் நடந்துகிட்டு இருக்க. அவ எதுக்கு என் மேல இவ்வளவு அன்பு வச்சிருந்தா? வாயை முடிக்கிட்டு பேசாம இரு. அவங்க எல்லாம் உன்னோட ஃப்ரெண்ட்ஸா? இதுக்கு மேல பேசின வாயில காட்டனை வச்சு அடைச்சிருவேன். செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு இப்ப பேசிக்கிட்டு இருக்கான். நீங்க என்கிட்ட எப்போது சொன்னீங்களா அந்த பொண்ணு உங்களை லவ் பண்றான்னு? அவளை பத்தி தெரிஞ்சிருந்தா நாம் இந்த அளவுக்கு நெருக்கமா இருந்திருக்க மாட்டோம். நீங்க உண்மையிலேயே ஆம்பளைதான். என்னோட மனசுல என்ன இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு என் மேல அன்பு காட்டின இன்னொரு ஆம்பளை. இந்த மாத்திரையை போடுங்க, பெயின் கண்ட்ரோல் ஆகும். இந்தாங்க, பெயின் கில்லர் தான். கொஞ்ச நேரம் தூங்குங்க. எனக்கு தூங்க பிடிக்கல. நீ என் கூடவே இராது போதும். அது சரி, பேச்செல்லாம் நல்லதா இருக்கு. நாளைக்கு காலையில போய் அந்த பொண்ணை சமாதானப்படுத்துங்க. லக்ஷ்மி ரொம்ப பாவம் இல்ல. லக்ஷ்மி ரொம்ப பாவம், ரொம்ப பாவம், பாவம்.
காதல். நான் எப்போல்லாம் அதை அடையணும்னு ஆசைப்படுறேனோ அப்போல்லாம் என் வாழ்க்கையில அது கனவா மாறிடுது. என் வாழ்க்கையில நான் தப்பான வழியில போயிட்டு இருக்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கு அவன் ஒரு காரணமாயிட்டா, அவ்வளவுதான். என்னால உனக்கு ஏற்பட்ட எல்லா பிரச்சனையிலையும் என்னை நீ விட்டு கொடுக்காம பேசின அன்பையும் புரிஞ்சுக்கிட்ட. உன்னை உயிருக்குயிரா காதலிச்சு நீ இல்லைன்னு தெரிஞ்ச உடனே உயிரை விட துணிஞ்ச அந்த பொண்ணு அவ கிட்டத்தட்ட என்ன மாதிரிதான். அவளை விட உண்மையா உன்னை காதலிக்கிறதுக்கு சத்தியமா என்னால முடியாது. சில நாட்கள் உன் கூட நான் சந்தோஷமா இருந்திருக்கேன். அந்த சந்தோஷத்தோட இப்ப நான் விலகி போறேன். எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையும்னு நான் நம்புறேன். அனந்துக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு வீட்டை விட்டு வெளியே போகிறா அமலா. மறுபடியும் அவள் வாழ்க்கையிலேருந்து இழந்து ஒரு பயணத்துக்கு தயாராகிறா. ஓ, அப்படி போத கதை. எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு அவள் மாதிரியோட வழியில் போகிறான். அது அவ்வளோ பெருசாக இல்லையே. நல்ல ஒரு கிளைமேக்ஸ் தேவைப்படுது. என்ன டைரக்டர்? நாங்களும் இப்போ அந்த கன்ஃபியூஷனில் தான் இருக்கோம். ஓகே, அது வரைக்கும் நல்லதாக இருக்கு. பெரிய காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் இல்லாமல் ஒரு சாஃப்ட் ஸ்டோரி எனக்கு பிடிச்சிருக்கு. வந்துகிட்டு இருக்கடா உன் ஆளு. பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன நடக்கும்னு யாருக்கு தெரியும்? ஒரு சாங் ரொம்ப நல்லாவே கம்போஸ் பண்ணிருக்கடா. அது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு, ஒரு ஆளை தவிர. வந்த உடனே ஆரம்பிச்சிட்டீங்களா? வேண்டாம், என்கிட்ட வச்சுக்காதீங்க. அந்த பொண்ணு ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கா. அவ உண்மையிலே ஒரு செலின் மாதிரி. ஆனா அந்த பொண்ணு எவனோ ஒருத்த வந்து மடக்கிட்டு போயிட்டா. நீ ஒரு பேரழகி. ஆமா, உனக்கு நிகர் நீ மட்டும்தான். உன்னோட கண்கள் ஒரு அழகான மீன் மாதிரி. ஆமா, நீ ஒரு பேரழகி. அந்த பொண்ணை பார்த்தோன்னே என்னமா துள்றான் அவன். அங்கேயே நடுங்க ஆரம்பிச்சானா பார்த்துக்கோயேன். அவனும் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தான். ஆனா உன்கிட்ட வந்து பேசினாலே சான்ஸே இல்ல மச்சான். அடுத்த ஜென்மத்திலயாவது நான் ஒரு சிங்கரா வந்து பிறந்தா மாசத்துல ஒரு பொண்ணையாவது கூட்டிட்டு வந்து உன் கோயில்ல வந்து பாக்குறேன் முருகா. என்னப்பா போதுமா? டேய் சூப்பர் மச்சான், வொர்க் அவுட் ஆயிடுச்சு. வேணாம், கை விடுங்க. விடுங்க என் கைய. நில்லுன்றல. அந்த பொண்ணு பார்க்க அழகா இருக்குன்னு சொல்றாங்க. அதுக்கு இப்ப நான் என்ன பண்ண முடியும்? எனக்கு நல்லா தெரியும் உன் மனசுல நான் மட்டும் தான் இருக்கேன்னு. இருந்தாலும் அவன் என்ன விட அழகா. உன்னோட இந்த மௌனத்துக்கு என்ன காரணம் நான் தெரிஞ்சுக்கலாமா? நல்லா யோசி. நாம நல்ல ஃப்ரெண்ட்ஸ். நீ நல்லா இருக்கேன்னு கேட்டா கூட இப்ப அது தப்பா தான் தோணும். இல்ல சார், அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் வாழ்க்கையில எதையோ தேடி போறேன். ஆனா எனக்கு பதிலுக்கு கிடைக்கிறது என்னமோ தோல்விகள் மட்டும்தான். சாரி சார். எனிவே, ஹவ் இஸ் மேம்? எல்லாம் ஓகே தானே? யா, எவ்ரிதிங் இஸ் ஓகே. வேற ஏதாவது பேசலாமா? அடுத்த வாரம் இங்க இருப்பியா? நாளைக்கு நான் சென்னை போறேன். அங்க ஒரு டிஸ்கஷன் இருக்கு சார். ஒரு வாரம் அங்கதான் இருப்பேன். சார். லியோ
உன்னோட சாங் ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ சார். அப்புறம் நீ பாடின ட்ராக் எனக்கு பிடிச்சிருந்தது. ஆனா ப்ரொடியூசரோட கமிட்மெண்ட்னால என்னால வேற எதுவும் பண்ண முடியல. இட்ஸ் ஓகே சார். சரி, அப்புறம் பார்க்கலாம். சரி சார். புது ஆளு நினைச்சு ரொம்ப பயப்படுறியோ? எனக்கு என்ன பயம்? என் வாழ்க்கையில எனக்கு சான்ஸ் தேடி வந்தப்ப நானும் புதுமுகம் தான்டா. திறமை இருந்தா பெரிய ஆள் ஆக முடியுங்கிறது தான் என்னோட நம்பிக்கை. அடிக்கடி இதை ஒன்று சொல்லிடுறா. லைன்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ சார். மனசுல எப்பவோ ஏற்பட்ட வலிகள் நல்ல கம்போஸ் பண்ணா நல்ல ஃபீலிங் கிடைக்கும். ரியலி ஹி இஸ் எ குட் கம்போசர். மேடம் பத்தி சொல்லவே இல்லையே, அவங்க சந்தோஷமா இருக்காங்களா? யா, நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன்ல ஒரு மீடியேட்டரை பத்தி. அவன் தான் அவளோட பாய் ஃப்ரெண்ட். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கா. அவளுக்கு அதுதான் வேணும்னு தோணுது. அவ ஒரு பட்டாம்பூச்சி மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருக்கா. She is more young and satisfied. அவளுக்கு லீகலா டைவர்ஸ் வேணும். அதுக்கு ஒரு காம்ப்ரமைஸ் மீட்டிங், அவ்வளவுதான். நீ ஏற்கனவே சொன்ன மாதிரி அவ ஆசைப்பட்ட மாதிரியே ஒரு நல்ல கம்போசர் ஆகிறதுக்கு என்னால முடியாம போயிருக்கலாம். சாரி சார், ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. நான் அப்படி நடந்திருக்கோன்னு எதிர்பார்க்கல. ஹலோ ஹலோ, கிளம்பலையா? எவ்வளவு லேட் ஆச்சு பாரு. ஓகே சார், மது வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஓகே சார், குட் நைட், see you. சார், இதுக்கு மேல என்ன புரிஞ்சுக்காம போக உன்னால முடியுமா? சார் நான் அமலா, காதல் கிடைக்காம ஏங்கும்போது நீங்க எதையாவது ஒன்று கொடுப்பீங்க. ஆனா நீங்க காதலிக்கிறீங்கன்னா உங்களால கொடுக்காம இருக்க முடியாது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சிட்டில நடக்கிறது சாதாரணமானதுதான். கதைக்கு இப்பதான் ஒரு லைஃப் வந்திருக்கு. இப்போ நான் ஒரு உண்மையை சொல்லட்டுமா? இது ஆல்மோஸ்ட் ஒரு ரியல் ஸ்டோரி தான்டா. நிஜமாவா? எனக்கு சில இடங்கள்ல இந்த ஃபீல் இருந்தது. சில மாசங்களா வினய் அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கான். ஆமா சார். நிச்சயம் நீ நல்லா பண்ணுவ.